வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு தெய்வ சிந்தனையோடு அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகரை எப்படி வழிபட வேண்டும், என்ன பலன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எல்லா விநாயகருமே பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக. அது ஒருத்தங்க பார்த்திங்கனாக்கா கந்திருஷ்டி விநாயகர் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா எல்லா கலங்கங்களையும் தூக்கக்கூடிய சக்திகள் விநாயகர் சொல்லுவாங்க. இன்னும் மரத்தடி விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா செல்வ விநாயகர் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா துயர் துடைக்கும் விநாயகர் சொல்லுவாங்க. நிறைய இருக்குது. விநாயகர் என்பது மூத்த கடவுள். நம்மளுடைய அனைத்து சக்திகளுக்கும் மேலோங்கிய ஒரு சக்தி, அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது தான் விநாயகருடையது. அதனால தான் நமக்கு முதன்மை கடவுள், மூத்த கடவுள்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போது மரத்தடிக்கு கீழே ஏன் வைக்கிறாங்க? அதுவும் அரச மழை பிள்ளையார்னு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு மிகவும் அற்புதமான வரம் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் அரசடி வித்தகர். அப்போது இந்த வித்தகர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் விநாயகருக்கு சொல்லலாம். ஏன்னா பல கலைகள், அதாவது நிறைய பேர் ஒரு ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலைத்துறையில் சம்மந்தப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் வந்து அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டாங்கனாக்கா இதை சில பேருக்கு இந்த சில சீக்ரெட்ஸ்லாம் தெரியறதில்ல. போனோடனே எப்படி சும்மா லைட்டாக அப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் ஏன் வந்து அரச மரத்துக்கு கீழே வச்சாங்க? எல்லா 9 வகையான தாது சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி மரம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அரச மரம். அதாவது அரசனையும் பார்த்திங்கனாக்கா வளைத்து போடக்கூடிய சக்தி இந்த மரத்துக்கு உண்டு. ஒரு ஈர்ப்பு உண்டு, ஒரு வசீகரம் உண்டு. அதனால தான் வந்து ராஜகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒரு மலை வந்து ராஜகிரின்னு சொல்லுவாங்க, மாரி ராஜகிரி மலை எந்த அளவுக்கு உகந்ததோ அதே மாதிரி தான் மரங்கள்லேயே ரொம்ப ரொம்ப சிறப்பு. 9 கிரகத்தையும் இழுக்கக்கூடிய ஒரு சக்தின்னு கேட்டிங்கனாக்கா இந்த அரச மரம். அந்த இலை இன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த இலையை ஒரு இலையை ஒரு கர்ப்பம் இல்லாதவங்க கஷ்டப்பட்டு குழந்தைக்கு தவிக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் ஒரு அரச இலையை அழகாக மென்று சாப்பிட்டாங்கன்னா குழந்தை இலையை அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளும், அந்த கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, கர்ப்பத்தடை, பிசிஓடி எதுவாக இருந்தாலும் கரைந்து போகக்கூடிய சக்தி அரச மரத்துக்கு உண்டு. அதை சுற்றி 108 தடவை வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா பாவங்களும் நீக்கப்படும்னு முன்னோர்கள் சொல்லி 108 தடவை சனிக்கிழமை சுற்றினாங்கனாக்கா அந்த சாப விமோச்சனம் தீரும். எதுக்காக இந்த அரச மரத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த 9 கிரகத்தினால் வரக்கூடிய சில மைனஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி, சாப விமோச்சனம் போக்கக்கூடிய ஒரு சக்தி எல்லாமே இந்த அரச மரத்துக்கு உண்டு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய முன்னோடியாகிய மூத்த கடவுளாகிய விநாயகர் மிகவும் அம்சம் பொருந்தியவர். அங்கே குழந்தை இல்லாதவர்கள் வேண்டிக் கொண்டால் மிகவும் வம்சமாக திருப்தி கொடுக்கும். அதாவது அந்த அதிருப்தி கொடுத்துரும். அப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு குழந்தை இல்லைனாலும் அந்த அதிருப்தி இருக்கு இல்லையா, அதை உடைச்சிட்டு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த விநாயகர். ரொம்ப இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகக்கூடிய குழந்தைகள் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சுற்றி வருவாங்க. சுற்றி வந்துட்டு அதில் தோப்பு காரணம் போடுவாங்க பாருங்கள், அதான் முக்கியம். இந்த குழந்தைங்கள் பள்ளிக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா படிப்புக்காக ஒரு படிப்பு, கலைத்துறை, இதுமாரி குழந்தை இல்லாதவர்கள் எல்லா வரத்தையும் கொடுக்கக்கூடியது அரச மரம். அப்போ பிளானட் எந்த அளவுக்கு ஒர்த்தாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே கீழே வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் பிளான் பண்ணி. விநாயகரே மிகப்பெரிய சக்தி. அதை வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அரச மரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மரம். அதுக்கு கீழே அவங்கள உட்கார வச்சு அதை அழகாக பிரதிஷ்டை பண்ணி மரத்தோடு சேர்த்து, இயற்கையோடு சேர்த்து, சக்தியோடு சேர்த்து மகாசக்தியை அங்கே உட்கார வச்சு பூஜை பண்ணி இந்த மரத்தை சுற்றி வா உனக்கு எல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க இல்லையா, அங்கே தான் வந்து நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு அற்புதம். அப்போது சக்தி மேம்பட்டுக்கிட்டே போகும்பொழுது மகாசக்தியாக இந்த அரச மர விநாயகர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அதனால் நல்லா படிக்கணும், பாஸ் மார்க் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கணுன்னா அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகரை நல்லா வேண்டிட்டு ஒரு 108 சுற்று, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 27 சுற்று சுற்றிட்டு நம்ம தோப்பு காரணம் போடணும். கண்டிப்பாக இந்த தோப்பு காரணம் அந்த எல்லா கோயிலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோப்பு காரணம் போடுவீங்க. இந்த அரச மரத்துக்கு கீழே போயிட்டீங்கன்னாக்கா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு 100% அட்லீஸ்ட் மினிமம் ஒரு முடியாதவங்களாக இருந்துச்சுன்னா ஒரு 5 தோப்பு காரணமாவது போட்டுவிடுங்க. முடிகிறவங்கன்னா 27 தோப்பு காரணமாவது போடுங்க. முடிஞ்சால் 108 போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். இப்படி போடும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், காதை போட்டுட்டு அந்த மரத்துக்கு கீழே வந்து நல்லா அழகாக தோப்பு காரணம் போடும்பொழுது சயின்டிஃபிக்கலாக என்னாகும், சக்கரா பேலன்ஸ் ஆகும். சக்கரா பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிட்யூட்டரி கிளாண்டு வந்து கரெக்டாக துடிப்பாக இருக்கும். துடிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மூளை செயல்பட்டு கொடுக்கும். இது ஒரு சயின்டிஃபிக்கலாக இருந்தாலும் நம்மளுடைய இறை சக்தியோடு போகும்பொழுது சீக்கிரமாக போய் அது நல்லது நடக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சொன்னாலே அந்த குழந்தை இல்லாதவங்க வேண்டிகிட்டு கரெக்டாக சரணாகதியோடு செய்யும் பொழுது அங்கே சக்ஸஸ் கிடைக்கிது, நல்லா படிக்கும் திறன் கிடைக்கிது. படிக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து சரஸ்வதி கடாட்சம் வந்து தடைப்பட்டிருக்கும் சில பேருக்கலாம். அதனால் என்ன பண்ணுங்க, அவங்களுடைய படிப்பு டிஸ்கனெக்ட் போயிட்டே இருக்குது. இவங்கெல்லாம் பட்டன்று பற்றி கொள்ள வேண்டும் இந்த அரச மரத்தில் கீழே இருக்கக்கூடிய விநாயகரை. கரெக்டாக போய் அவங்களுக்கு ஒரு ஆஜர் கொடுத்து ஒரு ப்ரெசன்ட் போட்டு நம்பி அவங்கள சுற்றி வழிபட்டு வந்தால் படிப்பு தடைப்படுது பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதுமாரி எல்லா துறைகளுக்கும் போய் செய்யலாம். ஓப்பன் இவ்வளோ விநாயகர் கோயிலாக இருக்குது. ஆனால் இந்த அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகருக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. நேச்சுரலாக அவங்களுக்கு மிகப்பெரிய எல்லா வகையான ஒருத்தங்க தடங்கள் இருக்கா அதை போய் வேண்டிகிட்டு வரணும். ஆனால் கண்டிப்பாக சுற்றி வந்து வேண்டுங்க. அதனால தான் முக்கியம். மரத்தோடு சேர்த்து சுற்றி அந்த விநாயகரை வழிபடும் பொழுது, இல்லை பாலாபிஷேகம் செய்யும் பொழுது, இல்லை உங்களுக்கு சிதற்காய் அடிக்கும் பொழுது முழு பலன் கிடைக்கும்.
அங்கே வெற்றி கிடைக்கும். அங்கே வாழ்க்கையின் மிகப்பெரிய சுரமாக வரமாக நமக்கு அவரோட சக்திகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவங்களுக்கு டிஷாண்ட் அந்த மாதிரி இந்த மரத்தில் இந்த சக்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். நார்மலாகவே சக்தி தான், அவங்க கடவுள் தான். கடந்து உள்ளிருக்கும் சக்தியை நமக்குள்ளே கடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த அரச மர விநாயகருக்கு உண்டு. அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. ஊருக்கு ஒரு விநாயகர் இருந்து அரச மரத்துக்கு கீழே ஏன் வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி அங்கே இருந்தது, இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது. தேடி பிடிச்சி போய் கும்பிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் தீரும். அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.